சத்தியத்தை பேசும் சம்பவங்கள். பாவத்தை நாம் மறைக்கிறதும், அதாவது அறிக்கை செய்கிறத விட்டுட்டு தாமதப்படுத்துவோம். அறிக்கை செய்கிறதுல தாமதமாக இருந்தால் கூட, அல்லது அதை குறித்து அலட்சியமாக இருந்தாலும் எவ்வளவு பாதிப்பு வருங்கிறத இங்கே பார்க்குறோம். பாவத்தை தேவன் கண்டுபிடிச்சிட்டாருன்னா அங்கே நமக்கு உததான், அங்கே தண்டனை தான் இருக்குது. மன்னிச்சுடுவார், சாகாதபடி மன்னிச்சுடுவார். ஆனால் அடி நிச்சயம் உண்டு. அதனால தான் உடனே அறிக்கை செய்யணும். பாவம் செய்த உடனேயே பாவ உணர்வு அடைந்து அறிக்கை செஞ்சிட்டோம்னா தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். அதைத்தான் நம்ம இங்கே பார்க்குறோம். பாவத்தை மறைக்கிறவன் தான் வாழ்வு அடைய மாட்டான். பாவம் எல்லாமே செய்யும். நாம் பாவி அல்ல. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. ஆட்டுக்குட்டியான இரத்தத்தால் கழுவப்பட்ட பரிசுத்தவான்கள் தான் நாம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாம் பாவி அல்ல. ஆனால் சுத்திகரித்து கொள்ள வேண்டிய பரிசுத்தவான்கள். நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நிதானித்து அறிந்து பரிசுத்த பெருக்கத்துக்குள்ளே கடந்து போக வேண்டியவன் நாம். அதனால தான் கடைசியாக தேவன் இப்படி சொல்லி முடிக்கிறாரு, பரிசுத்தமாக இருக்கிறியா, இன்னும் பரிசுத்தத்தில் நீ முன்னேறு. நீதிமானாக இருக்கிறியா, இன்னும் அந்த நீதியில் இன்னும் அதிகமாக முன்னேறுன்னு சொல்கிறாரு. இப்போது நாம் பாவியல்ல, ஆனால் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. பரிசுத்தத்தை காத்து கொண்டு பெருக்கி கொள்ளுகிறதில் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிற கிருபை நமக்கு அவசியம். நாம் ஒவ்வொரு நாளும் சங்கீதம் 4 நிறைவேற்றுகிறவங்களாக இருந்துட்டோம்னா அடுத்த நாள் நம்முடைய தேவனுடைய இரக்கத்தின் நாளாகவும் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற நாளாகவும் இருக்கும். வாழ்வோ சாவோ அது தேவனோடு நாம் எப்படி ஒப்புரவாகிறோம் என்கிறதை பொறுத்து தான் அமையும். அவர் கண்டுபிடிப்பதற்கு முன்னமே உடனே அறிக்கை செய்வோம், இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம், தொடர்ந்து ஓடுவோம், சத்துருவின் தந்திரங்கள் மேலே பூர்ண ஜெயம்படுவோம், பாவத்தின் மேலே ஜெயமெடுப்போம், பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். மாரநாதா.